யோவான் சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். கொஞ்ச காலம் என்று சொன்னாரே, அது எப்படி, என்ன, ஏது அப்படி என்பதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்ச காலம், கொஞ்ச காலம்னா அது நமக்கு கொஞ்ச காலம். அவருடைய பார்வையில ஒரு நாள் 1000 நாளை போலவும் 1000 நாள் ஒரு நாளை போலவும் காணப்படுகிறது என்று பேதுரு எழுதுகிறார். இந்த வசனத்தை வாசிங்க. பேதுரு சொல்லுகிறார், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும். ஆமா, ஆண்டவருடைய பார்வையில 1000 வருஷங்கள் ஒரு நாளை போல, ஒரு நாள் 1000 வருஷங்களை போல அவர் பார்வையில இருக்கிறது. கொஞ்ச காலம் என்று சொன்னாரே, அந்த கொஞ்ச காலம் என்ன காலம்? கவனிங்க, இங்க சொல்லிட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், அந்த கொஞ்ச காலத்துல என்னை காணாதிருப்பேன். இப்ப கண்டு அனுபவிக்கிறார்கள் சீஷர்கள்லாம், இயேசுவை தொட்டு பார்க்கிறார்கள். அதை பவுல் எழுதும் போது, பேதுரு எழுதும் போது அழகாக எழுதுகிறார், நான் கண்ணார கண்டதையும் கையால் தொட்டு பார்த்ததையுமே உங்களுக்கு எழுதுகிறேன். வாசிங்க, என்ன? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே பார்த்ததும் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பரிசுத்த பேதுரு எழுதுகிறார், தொட்டு பார்த்தத, கண்ணார பார்த்தத, எங்க காதார கேட்டத உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று. கவனிங்கள், கொஞ்ச காலம் என்று சொல்லுகிறாரே, இதுதான் நான் போன வாரமும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த கொஞ்ச காலத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலன்னா, சமயத்துக்கு ஏற்றதை போல நாம் ஸ்தோத்திரம் சொல்லாவிட்டால் அது உங்களுக்கு தெரியாமலே போயிடும். சபைக்கு ஆண்டவர் கொஞ்ச காலம் வைத்திருக்கிறார். ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகின அந்த சீஷர்கள் எல்லாம் இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள், அந்த சீஷர்கள் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும், கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் தம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். பாருங்க, அவங்களுக்குள்ள பேசுறாங்க. கொஞ்ச காலம் சொல்றாரு, என்ன விஷயம்? அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கு மேசையா என்னும் இரட்சகர் பிறப்பார். அதுதான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக பிறந்தார்ல, மனுஷனாக பிறந்ததுதான் முதலாவது வருகை. இரண்டாம் வருகைன்றோமே, இரண்டாவது வருகை அப்படின்னா இயேசு வரப்போகிறார். இந்த முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் நடுவில் ஒரு வருகை இருக்கும், அது ரகசிய வருகை. அல்லேலூயா. இப்ப இரண்டாவது நான் வருவேன், கொஞ்ச காலத்துல என்னை நீங்கள் காணாதிருப்பீர்கள் என்று சொன்னாரே, அது இந்த காலம்தான்.
நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாத ஒரு காலம். காரணம் என்னவென்றால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போகி அங்கே பிதாவின் வலது பசத்துல நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அவர் சொன்னார், போனவர் திரும்பவும் வரப்போகிறேன்னு சொன்னார். அதுதான் இரண்டாவது வருகை. இந்த இரண்டாவது வருகையை வரும் பொழுது அல்லது அவர் வருவதற்கான அடையாளங்களை கர்த்தர் சொன்னார். அதை தான் மத்தேயு 24 நம்ம வாசிக்கிறோம். என்ன முதலாவது நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இன்னைக்கு கேள்வி மட்டுமல்ல, அதனுடைய பாதிப்பையே அனுபவிக்கிறோம். அதனுடைய பாதிப்பையே நம்ம அனுபவிக்கிறோம். கொஞ்ச காலத்துக்கு முன்ன கொரோனா என்கிற ஒரு பெரும் கொள்ளை நோய் உலகம் முழுவதையும் முடக்கி போட்டுச்சு. உலகம் முழுவதையும் முடக்கி போட்டுச்சு. இங்க இருக்கிற ஒருத்தரையும் அந்த கொரோனா விட்டு வைக்கல. ஏன்னா அரசாங்கம் சொன்ன எல்லா சிம்டம்ஸும் நமக்குள்ளவும் இருந்தது. நாக்குல என்ன தெரியாது? சுவை தெரியாது. மூக்குல வாசனை தெரியாது. இரும்பல் வரும், சளி இருக்கும், தொண்டை கரகரன்னு இருக்கும். அவங்க சொன்ன எல்லா சிம்டம்ஸும் நமக்கெல்லாம் இருந்ததா இல்லையா? அப்ப என்னன்னா, கொரோனாவுக்குள்ள நம்மளும் போயிட்டு தான் வந்திருக்கிறோம். சொல்லுகிறேன், கொரோனா என்பது பெரும் வியாதியெல்லாம் கிடையாது. அது சாதாரண ஒரு ஜுரம். அந்த ஜுரமே எல்லாரையும் வாரிட்டு போயிருச்சு. ஆயிரக்கணக்கான ஜனங்களை, உலகத்துல லட்சக்கணக்கான ஜனங்களை அது அள்ளிக்கிட்டு போயிருச்சு. அது அள்ளிட்டு போயிருச்சு. சாதாரண ஜுரம். பாருங்களேன், வசனம் சொல்லுது கொள்ளை நோய்கள். என்னவா? கொள்ளை நோய். ஜுரம்லாம் ஒரு கொள்ளை நோயா? அந்த காலத்துல ஜுரம் வந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஜுரம் அடிக்கும் பொழுது மூளை வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளை வளரும். குழந்தைங்க வளரும் போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விதமான ஒரு பலவீனம் ஏற்படும். குழந்தைங்க வளரும் போது ஒவ்வொரு விதமான பலவீனங்கள் ஏற்படும். என்னை பார்க்கலும் இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு அது நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வருவதற்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் சொன்னார். ஒரு அடையாளத்தை என்ன சொன்னார்? என்ன அடையாளம்னா, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. ஆனா கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க, முடிவு உடனே வராது. நல்லா கவனிக்கணும். ஏசப்பா சொன்ன இதெல்லாம் நடக்குதுன்னா அவர் வருகை நடைபெறாமலே ஆயிருக்கும். அவர் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வரும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுமா? சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான் சபையை கர்த்தர் இந்த நாட்கள்ல வச்சிருக்கிறார். இல்ல அவர் வரட்டும் பார்த்துக்கலாம், அந்த நேரத்துல நான் எப்படியாவது ஜெபம் பண்ணி அவர் காலை பிடிச்சாவது நான் பரலோகம் போறேன்னா வாய்ப்பு இல்லை. அவர் வரும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. 3:5 சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்ப அதெல்லாம் நம்பிதான் நானும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். அதெல்லாம் நம்பிதான் உலக சிற்றின்பங்கள்லாம் உதறிட்டு என்ன பண்ணிருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க.
அப்ப ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்கணும். இது ஏமாற்றத்துல முடியுமா? ஏமாந்து போகுமா? ஒருவேளை உலகத்தார்களா இருந்தா உலகத்தார்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கலாம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உலகத்தார்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தை கூட நம்ம அனுபவிக்கலேன்ற ஒரு ஏமாற்றம் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வராது. நான் ரட்சிக்கப்பட்டதுனாலயே இப்ப ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள வெளிப்படுது. எனக்கும் கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, எனக்கும் பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, பெரிய பாரங்கள்லாம் இருக்கு. ஆனா அதை இறக்கி வைக்க கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். ஆமா, நல்லா எனக்கு தெரியும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே ஒருவனை தேற்றுவதற்கு யாரை இழுக்கிறார்னா தாயை இழுக்கிறார். நீங்க தாயை எப்படி வச்சிருக்கிறீங்க? வீட்டுல சுத்தி வைக்கிற பாய் மாதிரி வச்சிருக்கீங்களா? ஒரு ஓரமா வச்சிருப்பாங்க பாய, தேவைப்பட்ட நடு வீட்டுல விரிப்பாங்க. அப்படிலாம் இல்லை. ஆண்டவரே சொல்றார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. நீங்க எல்லாம் தாயை நல்லா பார்த்துக்கணும். பார்த்துப்பீங்களா? ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், நான் பரலோகம் போயிடுவேன்னா முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு. தாயும் தகப்பனையும் கனம் பண்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வரணும். அதனால உங்க அம்மாவெல்லாம் விட்டுட்டு செத்த பிறகு ஓ அம்மா எஞ்சி வாமா, எஞ்சி வந்தாலும் அங்க நீ நிக்க மாட்டீங்க. செத்தப்பனா எழும்புனா நீங்க இருப்பீங்களாங்க? நிறைய சாவல நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மாவை கொண்டு போவாதீங்க, எங்க அம்மாவை கொண்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை அங்கேயே விட்டுட்டு நம்ம வந்துட்டா இன்னும் 1 ஹவர்ல நம்ம போன் வரும். தெரியாம சொல்லிட்டேன், வந்து இந்த பணத்தை எடுத்து புதைச்சிட்டு போங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நல்லா கவனிங்க. இயேசு வரப்போகிறார். அதற்கான அடையாளங்கள் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும். இதை விட நிஜமான ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாகும் பொழுது அத்திமரம் என்ன பண்ணுமா? துளிர் விடுமா. அத்திமரம் துளிர் விடுமா. அப்ப எப்பன்னா இப்பெல்லாம் அத்திமரம் துளிர் விடுறதே இல்லையா? அத்திமரம்லாம் துளிர் விடுறதே இல்லையா? அத்திக்காயும் காய்க்கிறது இல்லையா? சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம், அத்திப்பூவை பார்க்கவே முடியாது ஆனா பூக்குமா அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர். அத்திப்பூ பூக்குமா, யார் கண்ணுக்கும் தெரியாதான். அத்திக்காய், அத்திக்காயெல்லாம் பார்த்திருக்கீங்களா? சாப்பிட்டு இருக்கீங்களா? நம்ம வீட்டுல வச்சுக்கிறோமே அந்த அத்திக்காய் கிடையாது. இந்த அத்தின்றதே இந்த பழமா சாப்பிடுறோம் பாத்தீங்களா, அத்திப்பழம். நம்ம எல்லாம் இங்க வச்சிருக்கிறதுலாம் சின்னதுதான். இதெல்லாம் இஸ்ரவேல் நாட்டுல ரொம்ப சிறப்பானது. அத்தி, திராட்சை, பேரிச்சம்பழம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது, ரொம்ப சிறப்பானது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இப்ப என்ன சொல்றாருன்னா, அத்தி மரத்திலிருந்து ஒரு உதாரணத்தை, ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்க. துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. வசந்த காலம் சமீபமா இருக்கிறது. நம்ம அறியணும் அத. அல்லேலூயா. வசந்த காலம்னா என்ன அர்த்தம்? வசந்த காலம்னா என்ன அர்த்தம்? கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, நினைக்கிறதெல்லாம் கிடைக்கிற ஒரு வாழ்க்கை.
நினைக்கிறதெல்லாம் இப்ப கிடைச்சா நம்ம வேலைக்கு போவோமா? நினைக்கிறதெல்லாம் இப்ப எனக்கு கிடைக்காதுன்னா நான் வேலைக்கு போவேனா? போக மாட்டோம். ஏன்? அதுதான் கிடைக்குதே. கவனிங்க, அத்தி மரம் என்பது அத்தி மரத்தை சொல்லல, இஸ்ரவேல் நாட்டை சொல்லுகிறார். எந்த நாட்டை சொல்றாரு? இஸ்ரவேல் நாட்டை சொல்றார். இயேசு வரப்போகிறார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உண்மையான ஒரு அடையாளம் என்னன்னா, 1947ல இஸ்ரவேல் என்கிற நாடே இல்ல. ஏன் இல்லாம போச்சு? ஏன் இல்லாம போச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற ஈரான் நாடு இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கிற ஈரான் நாடு அன்னைக்கு பெர்சியா நாடாக இருந்தது. என்ன நாடு? பெர்சியா நாடு. இந்த பெர்சியா நாடுல ஒரு ராஜா இருந்தார். என்ன ராஜா? கோரேஸ். இந்த ராஜா இஸ்ரவேல் தேசத்தையே அழிச்சு ஒன்னும் இல்லாம ஆக்கி, அதுக்கப்புறமும் ஒரு சிலர்லாம் வந்தாங்க, எதுவுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. எதுவுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள், 1-2 வருஷம் இல்ல, ஏறக்குறைய 1000 வருஷங்களுக்கு மேலாக, சொல்ல போனா 1500 வருஷங்களுக்கு மேலாக இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடு பூமியிலே இல்லாம போயிருச்சு. இல்லாம போயிருச்சுன்னா காணாமலாம் போகல, அது இருந்தது. இஸ்ரவேல் நாட்டுக்கு வேறொரு பெயரை வச்சு, இஸ்ரவேல் நாட்டுல வேறொரு ஜனங்கள் ஆளுகை செய்து, இஸ்ரவேலின் நாட்டை இன்னொரு கூட்டம் அனுபவிச்சிட்டு இருந்தது. இன்னொரு கூட்டம் அனுபவிச்சிட்டு இருந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னபடி, ஏன்னா இஸ்ரவேல் நாடு என்பது, நீங்க கவனிக்கணும், இஸ்ரவேல் நாடு என்பது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்த ஒரு நிலம். ஆபிரகாமுக்கு ஆமா கொடுத்த ஒரு நிலம். அத அவருடைய சந்ததி அனுபவிக்கணும்னு சொல்லி அத அனுபவிக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏறக்குறைய 2026 வருஷத்துக்கு முன்பதாகவே இஸ்ரவேல் என்னும் நாடு, இஸ்ரவேலுடைய கையிலே இல்ல, அது ரோமர்களுடைய கையில இருந்தது. ரோம அரசாங்கம் அங்க இருந்தது. ரோமர்கள் அதை ஆட்சி செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் அப்பவே ஒன்னும் இல்லாம போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, அந்த நாட்டை மறுபடியும் நம்ம பார்க்கிறோம். பூமியில இல்லாம போன ஒரு நாட்டை, அத வரைவு படத்துல இஸ்ரவேல் என்கிற ஒரு பேரே இல்லாத ஒரு நாட்டை 1948ல உருவாகுது. இஸ்ரவேல் என்னும் ஒரு நாடு உருவாகுது. உலகத்தில் சிதறி இருந்த எல்லா யூதர்களும் அங்க என்ன பண்ணாங்க? குடியேறினாங்க. இன்னைக்கும் ஸ்தோத்திரம், அநேக யூதர்கள் உலகத்திலிருந்து அங்க போறாங்க. நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இஸ்ரவேல் என்னும் நாடு இல்லாமல் போய் மறுபடியும் அதே ஸ்தானத்துல நிக்குதுன்னு சொன்னா, இஸ்ரவேல் என்பது ஒரு சின்ன ஒரு குட்டி நாடு, சின்ன ஒரு நாடு. அதோடைய நிலப்பரப்பு தமிழ்நாட்டின் அளவை போல கூட இருக்காதான், தமிழ்நாட்டினுடைய அளவு போல கூட இருக்காது. ஆனா அந்த சின்ன நாட்டில இருந்து எவ்வளவு பெரிய வேலை எல்லாம் நடக்க தெரியுமா? நம்ம செல்போன் வச்சிருக்கிறோமே, இந்த செல்போன் முதலா மோட்ரோலா அப்படின்னு ஒரு கம்பெனி துவங்குச்சு. அது எந்த கம்பெனினா இஸ்ரவேல் நாடு. அறிவுல மிக சிறந்தவர்கள், ஞானத்துல மிக சிறந்தவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இல்லாமல் போன ஒரு நாடை நம்ம கண்ணு பார்க்குது, இன்னைக்கு காதெல்லாம் கேட்குதுல.
இஸ்ரவேலுக்கு விரோதமா இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? யுத்தங்களை செய்கிறார்கள். குண்டு பாய்ந்தது, அது வெடிச்சது, இது வெடிச்சது, இஸ்ரவேல்ல இவ்வளவு பேர் செத்தாங்க, அங்க இவ்வளவு பேர் செத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். அப்படின்னா ஒரு நாடு இருக்குதானே. கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன், இஸ்ரவேலுக்கு போயிட்டு வரலான்னு. இஸ்ரவேலுக்கு போயிட்டு வரலான்னு ஒரு டீமா போகிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணோம். மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒரு டீமா நாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அதற்கான முயற்சி எல்லாம் கூட பண்ணோம். ஏன்னா இஸ்ரவேல் என்கிற நாடு பூமியில இருக்கு. அத அங்க போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு சிலர் இங்க பேர் வச்சிருக்காங்க. அது என்னவா? புனித பயணம். புனித பயணம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. பாருங்களேன், இல்லாம போன ஒரு நாடு இன்னைக்கு இருக்குது எவ்வளவு உண்மையோ அதேதான் இயேசு சொன்னார். கொஞ்ச காலத்துல காணாமல் போன அந்த நாடு கொஞ்ச காலத்துல இப்ப கண்டிருக்கிறது உண்மையானால் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்பது உண்மை. அல்லேலூயா. சரி, அவர் வந்தார்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா, முதல்ல அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம எல்லாரையும் அவரோடு கூட சேர்த்து கொள்வார். அவரோடு கூட சேர்த்து கொள்வார். அதற்காக தான் இங்க பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஸ்தோத்திரம், உலகம் ஸ்தோத்திரம் கொடுக்கிற அநித்தியமான சந்தோஷங்களை வெறுத்து நித்தியமான அந்த ராஜ்யத்துக்கு போக நம்ம என்ன பண்றோம்னா பிரயாசப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு தான் நமக்கு ஒரு சில ஆயத்தங்கள் இங்க தேவை. நான் சொன்ன பாத்தீங்களா, இயேசுவின் முதலாவது வருகை என்பது அவர் பிறந்து வளர்ந்து இந்த பூமியில வாழ்ந்தது முதலாவது வருகை. இப்ப இரண்டாவது வருகை என்பது அவர் எப்படி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ. சும்மாலாம் எடுத்துக்கொள்ளப்படல. கவனிங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். ஏதோ ரோமர்கள் ஏதோ யூதர்கள்லாம் சதி பண்ணி ஏசப்பாவை என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில கொன்னுட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அவர் வாழ்கிற அந்த நாட்களிலே அவர் சொன்னார், நான் இவ்விதமாக மரிக்க போகிறேன் என்று சொன்னார். சிலுவையிலே அறைவார்கள், நான் மூன்றாவது நாள்ல உயிர்த்தெழுந்திருப்பேன் என்று சொன்னார். அதுபோல கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே பரலோகத்துக்கெல்லாம் போகல. அப்படியே பரலோகத்துக்கெல்லாம் போகல. ஏறக்குறைய 40 நாட்கள் இந்த பூமியில இருந்தார். அல்லேலூயா. ஒருத்தரே தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து 40 வருஷம் 40 நாள் என்ன பண்ணாரு? பூமியில வாழ்ந்தார். அப்பங்களை சாப்பிட்டார், தண்ணிய குடிச்சாரு. செத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆவியா வாழல, மாம்சத்துல இருந்து ஜனங்களோடு கூட இருந்து 40 நாள் கழிச்சுதான் அவர் பரலோகம் போனார். அப்போ சொல்றாங்க, அவரை குத்தின யாவரும் அவரை காண்பார்களாம். அவரை குத்தின யாவரும் அவரை காண்பார்களாம். எப்படி காண்பாங்கன்னா, கடந்து போன இயேசு மறுபடியும் அதே ஆகாயத்துல திரும்பி வரப்போகிறார். அல்லேலூயா. அதே ஆகாயத்துல திரும்பி வரும் பொழுது நம்மளை எடுத்துக்கொள்ள போகிறார். அது இரண்டாவது வருகை இல்ல, இதுதான் ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகைக்கு நான் போகணும்னு சொன்னா நமக்கு ஒரு சில ஆயத்தங்கள் இருக்கணும். சபையே அறிந்து கொள்ளுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். ஞான ஸ்நானம் என்ன அடையாளம் என்றால், நீங்க மறுபடியும் பிறப்பதற்கான ஒரு அடையாளம். ஞான ஸ்நானம் என்ன அடையாளம்? மறுபடியும் பிறப்பதற்கான ஒரு அடையாளம். எப்படி தாயின் வயிற்றிலிருந்து ஒரு தடவை நீங்களும் நானும் பிறந்தோமோ, அதுபோல ஞான ஸ்நானம் என்பது இரண்டாவது முறையாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் பிறக்கிற ஒரு அடையாளம். ஆக இந்த அடையாளத்தோடு நாம் நிறுத்தி கொள்ளாமல் வளரணும். இப்ப பிள்ளைங்க வளர்றாங்களா இல்லையா? குழந்தைங்க
நம்மளும் அப்படிதான். ஒரு காலத்துல 1 மாசம் குழந்தையா இருந்தோம், 2 மாசம் குழந்தையா இருந்தோம், 3 மாசம் குழந்தையா இருந்தோம், 1 வயசு குழந்தையா இருந்தோம், 2 வயசு குழந்தையா இருந்தோம். இப்போ 40 வயசெல்லாம் தாண்டின குழந்தையா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சென்னையில் தான் அந்த வார்த்தை அதிகமா பயன்படுத்துறதுல, சென்னையை தாண்டி ஒரு சில கிராம பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல ஒரு பயன்படுத்துவாங்க. 50 வயசானாலும் 60 வயசானாலும் அந்த வீட்டுல பிறந்த பொம்பளை பிள்ளைங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க? என்ன கூப்பிடுவாங்க? பாப்பா. நம்ம சர்ச்சிலையும் 50 வயசு பாப்பா இருக்கிறாங்க, 60 வயசு பாப்பா இருக்கிறாங்க, 70 வயசு பாப்பா இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா 80 வயசு பாப்பாவும் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 60 70 வயசு பாப்பாலாம் இப்ப இருக்கிறாங்க. அவங்களாம் வளர்ந்தாங்களா கேட்டீங்கன்னா சும்மானா வளரல. அவங்க இந்த பாப்பாங்களுக்கும் கொள்ளு பேரும் கொள்ளு பேத்தியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவங்க பாப்பா வளர்ந்தாங்க. 1 மாச குழந்தை, 2 மாச குழந்தை, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, இப்ப 60 வயசு, 70 வயசு, 80 வயசுன்னு ஆண்டவர் இன்னைக்கு வச்சிருக்கிறார். அது போல நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் என்கிற அந்த ஸ்தோத்திரம் பிறப்பிலே பிறப்போடு நின்று விடக்கூடாது, வளரணும். அந்த வளருவதற்கான அடையாளம் தான் ஆவியின் அபிஷேகம். இது 2வது ஞான ஸ்நானம். இது என்ன ஞான ஸ்நானம்? 2வது ஞான ஸ்நானம். யோவான் சொல்லுவார், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார், அவர் உங்களை ஆவியினாலும் அக்கினினாலும் ஞான ஸ்நானம் தரும். ஆவினாலும் அக்கினினாலும் நெருப்பு எடுத்து தலையில கொட்டுவாரா? நெருப்பு எடுத்து தலையில கொட்டிடுவாரா? இல்ல. அப்படின்னா ஆவியின் அபிஷேகத்தை தருவார். என்னத்தை தருவாரு? ஆவியின் அபிஷேகத்தை தருவார். அந்த ஆவியின் அபிஷேகம் என்றால் என்னன்னா, ஸ்தோத்திரம், இன்னைக்கு நம்ம பேசுற அந்நிய பாஷை, அத தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்க? அந்நிய பாஷை. அந்நிய பாஷைனா நான் பேசுறது அல்லது ஒருத்தன் பேசுறது எனக்கு புரியலன்னா அது அந்நிய பாஷைன்னு அர்த்தம். அந்நியர்கள் பேசுற பாஷை, அந்நியர்கள் பேசுற பாஷை. ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்நிய பாஷை என்பதை தவறாக மொழிபெயர்த்துட்டாங்க. அதுக்கு பேர் என்னன்னா அக்கினி பாஷை. என்ன பாஷை? அக்கினி பாஷை. நம்ம பேசுற அந்நிய பாஷைகள் அது அக்கினி பாஷையா இருக்கிறது. என்ன பாஷையா இருக்கு? அக்கினி. தம்பி உட்கார இடம் இருக்கா? கொஞ்சம் முன்ன வந்து உட்காரலாம். தம்பி முன்ன வாங்க. அக்கினி பாஷை. என்ன பாஷை? அக்கினி பாஷையில நம்ம நிரப்பப்படணும். பெற்றிருக்கீங்களா? ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? அதுல வளரணும். நம்ம ஆவின் அபிஷேகத்துல வளரணும். அதுல வளர்றவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆண்டவர் சொன்ன திருவிருந்தை எடுக்கிறேன், அதனால பரலோகம் போயிடும். 2வது ஞானஸ்நானம் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற அக்கினி ஞானஸ்நானத்தை சபை பெற்றிருக்கணும். அதுதான் நம்ம மேல இருக்கிற முத்திரை. அதுதான் நம்ம மேல இருக்கிற முத்திரை, பரிசுத்த ஆவியின் முத்திரை. இந்த பரிசுத்த ஆவியின் முத்திரை போட்டவர்கள் மேல அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை போட முடியாது. அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரைய போட முடியாது. அப்படின்னா சபை ஆயத்தமா இருக்கணும். சபை இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து நிற்கணும். நம்முடைய மனவலனாகி இயேசு வரப்போகிறார். அதைதான் இன்றைக்கு இருக்கிற சம்பவங்கள் காட்டுகிறது. இன்றைக்கு இருக்கிற சம்பவங்கள் காட்டுகிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுறோம். ஸ்தோத்திரம், பஞ்சங்களும் பட்டினியும் கேள்விப்படுறோம். கொள்ளை நோய்களை கேள்விப்படுறோம். பார்த்தோம், நம்ம கொள்ளை நோய்களை நம்ம பார்த்தோம், அனுபவிச்சோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் ஆண்டவர் சொன்னார், அன்பு தணிஞ்சு போகும் சொன்னார். அன்பு தணிஞ்சு போகுமா? எந்த அளவுக்கு அன்பு தணிஞ்சு போயிருக்குன்னா, பெத்த மகளே தாய வெறுக்கிற அளவுக்கு தணிஞ்சு போயிருக்கு. பெத்த மகனே
அம்மாவையும் அப்பாவையும் வெறுக்கிற அளவுக்கு தனிச்சு போயிருக்கு. நம்ம அன்பு காட்டாதனால்தான் நிறைய இடங்கள்ல முதியோர் அன்பு இல்லம் திறந்து வச்சிருக்காங்க. வீட்டுல அன்பு இல்ல, அதனால நிறைய இடங்கள்ல என்ன வந்துருச்சு, முதியோர் அன்பு இல்லம். அந்த அன்பு இல்லத்துல கொண்டு போய் அம்மாவை அப்பாவை விட்டுட்டு வந்துடுறோம். இன்னைக்கு நம்ம கொண்டு போய் விட்டு வந்தா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை கொண்டு போய் விட்டு வருவாங்க. ரெடியா இருக்கீங்களா? நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அதனாலதான் சொல்றேன், உங்க அம்மாவை நல்லா பார்த்துங்க. உங்க அம்மாவை சரியில்லாம போயிடும். இப்போ எனக்கு வரும்போது கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, நடுவழியில போய் நின்றுச்சு. என்ன செய்ய முடியும்? தூக்கி போட்டுற முடியுமா? தூக்கி போட்டுற முடியுமா? அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான், சரி பண்ணி வைக்கணும். அந்த மாதிரிதான் உங்க அம்மா அப்பா உடம்பு முடியலன்னா சரி பண்ணி வச்சுக்கணும். ஐயோ சரியில்லை, தூக்கிட்டு போய் புதைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னா நாளைக்கு உங்க பையனும் என் பையனும் நமக்காக காத்திருப்பாங்க. அதனால நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுவோம். முதிர் வயது ஆயிடுச்சே, தொண்ணான்னு பேசுறாங்களே, வளவலான்னு பேசுறாங்களே, பேசுறதே பேசிட்டு இருக்காங்களே, ஆஃப் ஆயிட்டாதான் உங்களுக்கு தெரியும், ஐயோ இங்க ஒரு ஆள் இல்லையே, இங்க ஒரு ஆள் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கூட தொல்லையா இருக்குதுமா, அந்த தொல்லை ஒரு நாள் இல்லாம போகும்போதுதான் தெரியும், ஐயோ அது தொல்லை இல்லை, அது ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து அந்த 30 வயசு வரைக்கும் தாய் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார். அதனால நம்மளும் நம்முடைய தாய் தகப்பனை அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி அவங்கள நேசிக்கணும். ஒருவேளை உங்க தாய் தகப்பன்மார் ஒருவேளை உங்களுக்கு துரோகம் பண்ணினாலும் இயேசு உங்களுக்குள் வாழ்கிறபடினால் அவர்களுக்கு நன்மையை செய்யணும், நன்மையை செய்யணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் அன்பில் இருக்கிற நாம், அவருடைய வசனத்தில் வாழ்கிற நாம் ஸ்தோத்திரம், அவர் சொன்ன வார்த்தைகளின்படியே வாழ்ந்து காட்டணும். நேத்து இருந்தேன் இன்னைக்கு இருந்தேன் அப்படின்றதுனால கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எது வரைக்கும்? கடைசி முடிவு பரியந்தம். எப்ப முடிவு தெரியாது. ஒண்ணு உலகத்துக்கு முடிவு வரலாம், அல்லது உங்களுக்கு எனக்கும் முடிவு வரலாம். எப்ப வேணாலும் முடிவு யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் சம்பவிக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம், அந்த முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கணும். நேத்து கரெக்டா இருந்தேன் இன்னைக்கு கரெக்டா இருந்தேன்ல, நாளைக்கும் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இயேசு வரப்போகிறார். சபையே நீ ஆயத்தமா? சபையே நீ ஆயத்தமா? மணவளனாகிய இயேசு வரும் பொழுது மணவாட்டியாகிய சபையை நீ சந்திக்க ஆயத்தமா? அவர் சொன்ன நற்கிரியைகளை செய்யுங்கள். பசி உள்ளவனுக்கு உங்கள் ஆகாரத்தை பங்கிட்டு கொடுங்கள். வஸ்திரம் இராமல் ஒருவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுங்கள், வஸ்திரம் கொடுங்கள். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்களை பலவந்தம் பண்ணுவார்கள், பலவந்தம் பண்ணாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. அதனால்தான் கொஞ்ச காலத்துல என்னை காணாதிருப்பீர்கள், கொஞ்ச காலத்துல என்னை காண்பீர்கள். கர்த்தர் வரப்போகிற அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். அவர் வரப்போறார, இப்பயாவது மனம் திரும்பி, இப்பயாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி பண்ணி நம்ம ஸ்தோத்திரம் சரியாகணும். எங்கெங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ அங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். எங்கெல்லாம் கடன் பட்டமோ அந்த கடனெல்லாம் கட்டி முடிக்கணும். எங்கெல்லாம் கடன் பட்டமோ அந்த கடன்களை கட்டி முடிக்கணும். ஆண்டவர் கிருபை செய்யணும். ஏன்னா கடன் பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நான் கடன் வாங்கியிருந்தா கடன் யாரிருந்து வாங்கணும் அவங்களுக்கு நான் அடிமை. அடிமை பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, சுதந்திரவாளி மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதனால நம்முடைய கடன்களை கட்டுவதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும்? ஸ்தோத்திரம். அதே போல கடமைகளை செய்வதிலும்
கரெக்டா செஞ்சு முடிச்சிடணும், கடமைகளை சரியா செஞ்சு முடிச்சிடணும். எப்ப வேணாலும் ஆண்டவர் வரலாம், எப்ப வேணாலும் ஆண்டவர் வரலாம். அவர் வரும் பொழுது நம்ம ஆயத்தமா இருக்கணும், நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆயத்தமா இருக்கீங்களா? ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன் ஐயா, பரவாயில்ல, ஏசு இன்னைக்கு வந்தா நான் போயிடுவேன் ஐயா அப்படின்னு சொல்றவங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்களை கரம் உயர்த்துங்க. அல்லேலூயா. இதுல பாதி பேர் வர மாட்டீங்க. ஏன்னா இந்த ஞானஸ்நானத்தை எடுத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானத்தை எடுத்தீங்க, ரெண்டாவது ஞானஸ்நானம் என்னது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். எனக்கு பின்னாடி வருகிறவர் உங்களை ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னாரு. அந்த ஆவின் அக்கினி என்னன்னா ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை அடையாளத்தோடு நம்ம ஜெபிக்கிற ஸ்தோத்திரம், ஆராதிக்கிற அந்த அனுபவம் தான். பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றவங்களை கரம் உயர்த்துங்க. பாத்தீங்களா, பாதி கை காணோம். காரணம் என்ன? ரெண்டாவது நீங்க ஞானஸ்நானத்துக்குள்ள வரலன்னா அதுக்கு காரணம் உலக சிற்றின்பம் இருக்கிறது, உலகத்தின் ஆசாபாசங்கள் இருக்கிறது, உலகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால நீங்க அதெல்லாம் வெறுத்தீங்கன்னா அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற முத்திரை. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கணும். சரி, இயேசு கிறிஸ்து தான் உலக ரட்சகர், இயேசுதான் இந்த உலகத்தின் தெய்வம் என்று அறிந்திருக்கிறவங்கள கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் தெரியாதாப்ப? சபைக்கெல்லாம் வந்திருக்கீங்க தெரியலையா? அப்ப எல்லாருமே நம்ம ஒத்துக்கிறோம் இயேசுதான் உலக ரட்சகர். அப்படியேப்பட்ட உலக ரட்சகரை உங்கள் ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? உங்க ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருந்தா, இயேசு என் ரட்சகர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருந்தா அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஞான ஸ்நானம். அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஞான ஸ்நானம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் ஒரு வெளிப்படையான ஒரு தோற்றம் என்னன்னா ஞான ஸ்நானம். இயேசுவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க. அதனாலதான் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்னன்னா ஞான ஸ்நானம் தான் தேவை. இந்த ஞான ஸ்நானத்தை எடுக்காதவங்க கை தூக்குங்க. நான் ஞான ஸ்நானம் எடுக்கல, முள்ளிக்கு ஞான ஸ்நானம் எடுக்கல. கெக்ஸ் எடுத்துட்டீங்களா? எடுக்கல, ஞான ஸ்நானம் எடுக்கல. கையை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. 5 கோடி வேணுமானா நல்லா 2 கையில் 5 கையை கூட தூக்குவோம் நம்ம. இப்ப நீங்க என்ன பண்ணனா, முதலாவது ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். முதலாவது ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இல்ல நான் சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன், ஏசப்பா எப்படியாவது என்னை கூட்டு போயிடுவார்னா அதற்கு வழியே கிடையாது. அதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அங்க போகிறதுக்கு முதல் வழி இதுதான், ரெண்டாவது தான். அப்ப ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் ஆவின் அபிஷேகம் கிடைக்குமானா அப்படின்னு கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்காமலே ஆவில நிரம்பலாம், அந்நிய பாஷை பேசலாம். ஏன்? பிறக்காமலே பெற்றுக்கொள்ளலாம். அபிஷேகத்தை எப்படி பெறலாம்? அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் போது கூட பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு யோவான் ஸ்நானகன் ஒரு அடையாளம். யோவான் ஸ்நானகன் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர் ஆவிலே நிரம்பி இருந்திருக்கிறார், ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கே ஞான ஸ்நானம் கொடுக்கிற ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அவர் சொல்றாரு, உம்மாலே நான் ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்துல வரலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இப்போது எனக்கு இடம் கொடு. ஏன்னா அந்த தகுதி எப்படி வந்தனா, அவர் கற்பத்தில் இருக்கும் பொழுதே ஆவிலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. நீங்களும் ஆவில நிரம்பி இருக்கீங்களா? அந்த ஆவில நிரம்புன ஆவியை பெற்று கொண்டிருக்கிறேன்னு சொல்றதுதான் நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு முத்திரை.
அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் அழகாக சொல்லுகிறார். ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நமக்கு அந்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு ஒரு முத்திரையா இருக்கிறது. நமக்கு ஒரு முத்திரையா இருக்கிறது. இந்த முத்திரை பெறப்பட்டவர்களுக்கு தான் வானம் திறந்திருக்கும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொல்லி நமக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அதனால கர்த்தராகிய இயேசு வரப்போகிறார். இன்னைக்கு நடக்கிற யுத்தங்களின் செய்திகளும், பஞ்சங்களும், பசிகளும், பட்டினிகளும், இன்னைக்கு இருக்கிற ஸ்தோத்திர வியாதி, கொள்ளை நோய்களும், இதெல்லாம் எதை காட்டுகிறான்? இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் நாடு எதை காட்டுகிறனா? இயேசு என்னும் ரட்சகர் வர போகிறார் என்பதை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். வரார் 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 சொல்லிட்டு இருந்தோம். நிச்சயமா சொல்றேன், அவர் நம்முடைய காலத்தில் அவர் வருவதற்கு 99% வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் வாழ்கிற இந்த காலத்துல வருவதற்கு 99% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அவர் சொன்ன அநேக காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. சபையே, நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? அவர் சொன்ன ஞான ஸ்நானத்தை நீ எடுத்திருக்கிறியா? அவர் சொன்ன ஆவின் அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிறியா? அவர் சொன்னபடியே ஸ்தோத்திரம் கடைசி பரியந்தும் உன்னுடைய ரட்சிப்பிலே நீ நிலைத்திருக்கிறாயா என்பதை கவனித்து பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நம்மை தகுதியுடையவர்களாய் மாற்றுவாராக. அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தமுடையவர்களாய் மாற்றுவாராக. அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து